ஜேஸ் கிச்சனுக்கு இன்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் செய்ய போகிறது செட்டிநாடு வெள்ளை பணியாரம். வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு வெள்ளை பணியாரம் செய்கிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அளவு சொல்கிறேன். இது வந்து பச்சரிசி ரா ரைஸுங்கிறது. இது வந்து ஒரு ஆளை இப்படி தலை இந்த மாதிரி தலை தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு உளுந்து இந்த மாதிரி கோபுரமாக இவ்வளோதான் போடணும். ஒரு ஆளுக்கு அரிசியும் ஒரு இவ்வளோ இந்த கோபுரமாக ஒரு உளுந்து இப்படி போட்டு இதை நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. மையா நெருன்னு இல்லாமல் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் போட்டு அரைச்சேன். நீங்கள் கூட வேணாலும் அதே அளவுப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுக்கிறப்பயே உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவை. இப்போ இந்த மாவு வந்து இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி தண்ணியாக இருக்கும். இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துட்டு இப்போ பணியாரம் ஊற்றுவோம். இது ஒன்றா ஊற்றி சீக்கிரம் வெந்துடும். இது கரைச்சி இந்த ஓரம் லேசாக முருகிற மாதிரி இருக்கப்போ எடுத்துடணும். அவ்வளோதான், எடுத்து வெந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும் வெள்ளையாக பணியாரம். இவ்வளோ தண்ணியை இப்படி இந்த மாவு இந்த பதத்தில் வச்சா தான் கரெக்டாக வரும். இது பாருங்கள், வெள்ளை பணியாரம் செட்டிநாட்டு வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பாருங்கள், இந்த ஓரம் புறம் முருகலாம் நடுவில் அப்படியே சாஃப்டாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி வெள்ளையாகவும் இருக்கும். இது மாதிரி ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் 1 டம்ளர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு மாவு அரைச்சி செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மிளகாய் சட்னி கார சட்னி வந்து இந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் சட்னியை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த பணியாரம் செய்கிறப்ப இந்த சட்னி பண்ணி சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இது சிம்பிள் ரெசிபி தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.